ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹார்ட் டிஸ்க்னா என்ன, எஸ்எஸ்டினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, பர்பஸ் என்ன, அது பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க் டிரைவ், சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஹார்ட் டிஸ்க் இது ஆக்சுவலாக இது நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம லாட் ஆஃப் டேட்டாஸை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் இதில் இருக்க ப்ளஸ் அட்வான்டேஜஸ். 1 TB 2 TB அப் டு 4 TB வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் கிடைக்குது. ஸோ நம்ம ஏகப்பட்ட டேட்டாஸை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்எஸ்டி இது அப்படி ஹார்ட் டிஸ்க் அளவு ஸ்டோரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இது அதிகமாக தரனாலும் பட்டு ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் ஒன்று இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதில் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதில் எஸ்எஸ்டி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஹார்ட் டிஸ்க்கு ஃபிட் பண்ணியிருக்க லேப்டாப்பை விட எஸ்எஸ்டி டபுள் மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஸ்பீடாக தரும். ஸோ அது உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எஸ்எஸ்டியோட தான் இப்போ வரும். வேறு ஏதாவது நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி நான் வேறு ஏதாவது போடுறேன், அடிஷ்னலாக போடுறேன், அந்த இடத்துல அதே ஹார்ட் டிஸ்க் போடுறேன் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை சூஸ் பண்ணாதீங்க, எஸ்எஸ்டி சூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரும். அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ லாஸ்ட் நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். பின்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன். அதோட உள்ளே ஒர்க்கிங் பிரின்சிபல் அந்த டயக்ராம் இருக்கும். ஒரு பிளேட்டில் ஸ்பின்னிங் டிஸ்க்கு அது ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அது ஹார்ட் டிஸ்க்கானது. அடுத்து எஸ்எஸ்டி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பழைய யூஸ் பண்ணுவோம்ல, பழைய காலத்தில் மெமரி கார்டு அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் இது ஒர்க் ஆகும். டேரெக்டாக டேட்டா கெட் பண்ணி கொடுத்துரும். அது இன்னொன்று காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரொம்பவே கம்மி. பட் எஸ்எஸ்டி அப்படி கிடையாது. எஸ்எஸ்டி கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸ்பீடு ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. பட் எஸ்எஸ்டி அதோட டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அடுத்து லைஃப் டைம். ஹார்ட் டிஸ்கோட லைஃப் டைம் ரொம்ப கம்மி இல்லை, கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். பட் எஸ்எஸ்டி அப்படி இல்லை, லைஃப் லாங் நல்லா கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரும், நல்லா லாங் லைஃப் தரும். இன்னொன்று சைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஹார்ட் டிஸ்க் லார்ஜர் சைஸ் தரும். பட் எஸ்எஸ்டி அப்படி கிடையாது, ஸ்மாலர் சைஸ் தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டாலேஷன் உள்ளே பண்ணுறதுக்கும் ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கும், எஸ்எஸ்டி ரொம்ப சின்னதாக எடுத்துக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். அந்த ஃபோட்டோ நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். நீங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தாலே உள்ளே இருக்க தெரிஞ்சிடும். ஹார்ட் டிஸ்க் உள்ளார காட்டினா இப்படி தான் இருக்கும். அந்த பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். 0s and 1s அந்த பிட்டோ ஒர்க் ஆகிருக்கும். அந்த கடிகாரம் முள் மாதிரி பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பிண்டில் ஆம். அதுபடியாக தான் நம்ம டேட்டா கெட் பண்ணி தரோம். ஸோ இது எடுத்து கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் ஹார்ட் டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எஸ்எஸ்டி அப்படி இல்லை, மெமரி கார்டு மாதிரி இருக்கனால டேரெக்டாக இந்த சிப்பு வழியாக 64 பிட்டில் இது டேட்டா ஃபுல் ஃபாஸ்ட்டாக அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹார்ட் டிஸ்க்கும் எஸ்எஸ்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.